ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் சங்கீதா சரவணகுமார். இன்றைக்கி நம்ம அப்சராஸ் ஹோம்மேட் கேக்ஸில் ஃபாதர்ஸ் டே ஸ்பெஷல் தீம் கேக் தான் பார்க்க போகிறோம். இந்த டேடி டாட்டர் தீம் கேக் செய்கிறதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு ரெட் வெல்வெட் ஸ்பாஞ்ச் கேக் ரெடி பண்ணிக்கிட்டேன். இந்த ரெட் வெல்வெட் ஸ்பாஞ்ச் கேக் நான் எப்படி செஞ்சேங்கிற வீடியோவோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணிக்கோங்க. இந்த ரெட் வெல்வெட் கேக்கை நான் 2 லேயர்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கேக் போர்டில் நான் கொஞ்சமாக க்ரீம் அப்ளை பண்ணி ஃபஸ்ட் லேயரை வச்சுக்கிறேன். ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது கேக்கு ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காகவும் கேக்கோட ஃப்ளேவரை எடுத்து காட்டுறதுக்காகவும் நான் இந்த கேக்கை பால் வச்சு நினச்சிக்கிறேன். விப்பிங் க்ரீமை ஒரு லேயர் அப்ளை பண்ணி கேக் ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். க்ரீமை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒயிட் சாக்லேட், டார்க் சாக்லேட் ரெண்டையும் துருவி வச்சுருக்கேன். அதை ஒரு லேயர் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ செகண்ட் லேயரை வச்சு அதையும் பால் வச்சு நினச்சிக்கிறேன். கேக் ஃபுல்லையும் க்ரீமால் கவர் பண்ணி க்ரம் கோட் முடித்து ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 அன் ஹவர் வச்சு எடுத்துக்கிட்டேன். அப்போ தான் நமக்கு நல்லா கேக் செட் ஆகும். நெக்ஸ்ட்டு நம்ம அப்பா ஒரு குழந்தைய தூக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு கேக் டாப்பர் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நான் டார்க் சாக்லேட்டை ரெடி பண்ணி ஒரு பேப்பர் கோனில் ஃபில் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த மாதிரி ஒரு ஒயிட் பேப்பரில் அப்பாவும் குழந்தையும் இருக்கிற மாதிரி ஒரு சில் அவுட் ஃபிகர் வரைஞ்சி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு அந்த ட்ராயிங் மேலே ஒரு OHP ஷீட் வச்சு நம்ம சாக்லேட் ஃபில் பண்ண கோனால் அந்த ஃபிகரை அப்படியே ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அந்த ஃபிகர் உள்ளேயும் சாக்லேட்டால் ஃபுல்லாக ஃபில் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதை ஒரு 10 நிமிஷம் ஃப்ரீசரில் வச்சு செட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம சாக்லேட் சில் அவுட் ரெடி ஆகிடுச்சு. அதை கேக் மேலே நீட்டாக அழகாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு ரெட் கலர் ஃபாண்டண்ட்டை ரோல் பண்ணி அதில் லெட்டர் கட்டர் வச்சு நமக்கு தேவையான ஃபாண்ட்டை ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ இந்த லெட்டர்ஸ் எல்லாத்தையும் கேக்கில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். வாவ், இப்போ நமக்கு ஒரு சூப்பரான டேட் டாட்டர் தீம் கேக் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான கேக் வீடியோவில் பார்க்கலாம். குட் பை.